உங்கள் அனைவரையும் இந்த லைஃப் வர்ஷிப்பிலே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் எல்லோரும் சுகபத்திரமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஜீவவழி திருச்சபை சபை போதகர்கள் சார்பாக உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இன்னும் இதில் பார்க்க முடிஞ்சவங்க தயவு செய்து வாரந்தோறும் நாங்கள் அனுப்புகிற லிங்கை தட்டி பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி அப்பா, மனதுருக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த மாதிரி சூழ்நிலையிலும் கர்த்தாவே எங்களை சுகபத்திரமாக வைத்து அப்பா உன்னதமான மறைவில் ஆண்டவரே எங்களை மறைத்து கொண்டிருக்கிற தெய்வமே நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். இதோ கர்த்தாவே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே புதிய கிருபையோடு புதிய பலத்தோடு நம்முடைய சமூகத்தில் நிற்க கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தத்தாமே பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். அப்பா நம்முடைய கிருபாசனத்தண்டில் ஆண்டவரை நாங்கள் தைரியமாக வருகிறோம் ராஜா. நிச்சயமாகவே கர்த்தாவே எங்கள் பாரங்களை பிரச்சனைகளை சூழ்நிலை நீர் எடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் இடத்திலே ஆண்டவரை ஒப்பு கொடுத்து எங்கள் பாரங்களை உங்கள் மீது வைக்கும் போது ஆண்டவரை எல்லாவற்றையும் கர்த்தாவை நீர் எடுத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறீர். நிச்சயமாக அதன் மூலம் ஒரு நன்மையை பிறப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். உன்னை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வாதியும் வழி நடத்தும் ஆண்டவரே. நடக்க இருக்கிற எல்லா துதி ஆராதனையும் ஆண்டவரே செய்தியும் கர்த்தாவை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரை அதை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் வல்லமை நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் தூய பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நம்ம எல்லோரும் என்னோடு சேர்ந்து நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. அப்பா அந்த நாளில தேவனே நீர் எங்களோடு வழி நடத்த போவதற்காக நன்றி ராஜா. அப்பா இந்த நாளில ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு இந்த ஒரு நாளை தந்தபடி நான் நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் அப்பா அந்த நாளில் எங்களுக்கு ஆண்டவரை நீ நியமித்து வைத்த நாள் ஆண்டவரே. இது நம்ம சந்தோஷத்தோடு கணிக்கூற கட்ட எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக தொடர்ந்து நீரே எங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம்.
அதிகளோடு கொண்டாடும் போது தேவன் நம் மத்தியில் இறங்குவதா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ரியாந்தரம ஷிக்ரியாந்தே. இயேசுவை கொண்டாடுவோம், அவரை துதித்து பாடுவோம். அவரே நம் இரட்சகர், அவரை நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவை கொண்டாடுவோம், அவரை துதித்து பாடுவோம்.
ஜனங்களும் அறிய வேண்டும் ஆண்டவரே. வல்லமை ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் புறப்பட முடியாது. இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரும் மேலும் ஆண்டவரே நீர் விசேஷமாக ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ செய்தி கொண்டு வருகிற ஆண்டவருடைய ஊழியக்காரி உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, போடப்படுகிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாக கிரியை செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீரே உண்மையை உள்ளவர் என்று ஒவ்வொரு ஜனங்களும் செய்திகளை கேட்கும் போது ஆண்டவர் உணர்ந்து கர்த்தாவை மன திரும்பபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் அடியினை தாழ்த்தி உயர்த்துகிறேன். எல்லா துதிகளும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக அந்த துதி ஆராதனையில நீங்கள் அனைவரும் கர்த்தருக்குள் களி கூர்ந்து உண்மையாக உண்மையோடு தொழுது கொள்ளிருப்பீங்கன்னு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம் நேரத்தை தாமதம் செய்யாதபடிக்கு தொடர்ந்து தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் எடுத்து தியானிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவரே அது எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமாகவும் அப்பா எங்களுடைய சரீரங்களுக்கு நல்ல பலமாகவும் கர்த்தாவே தொடர்ந்து எங்கள் ஆவி ஆத்துமா ஆண்டவரை ஊடுருவி பாய்ந்து கர்த்தாவை கிரியை செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சிந்தனையிலே போராடி கொண்டிருக்கிற எல்லா போராயுதங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுரைப்படுத்தி கர்த்தர் நீர் பொருக நாங்கள் செலுத்த வேண்டும் என எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நாங்கள் செயல்முறைக்கு கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்கும்படி வார்த்தை கேட்கலாம் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிற பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்க போற செய்தியாவது மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரம் 16 தொடங்கி 20 வரை. சரிங்களா? மத்தேயு 28 16லிருந்து 20வது வசனம் வாசிப்போம். 11 சீஷர்களும் கலிலேயாவில் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென், ஆமென். ஸோ இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய பிரதான கட்டளை, அதாவது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிரதான வேலை என்னவென்றால் உலக முடிவு பரியந்தமும் நம்ம அவருடைய நற்செய்தியை சொல்லி கொண்டுதான் இருக்க வேண்டுமா. ஆமென். ஸோ அவர் எப்படி முதலாவது அந்த 11 சீஷர்களுக்கு அவர் அந்த கட்டளையை கொடுக்கிறாரோ, இன்றைக்கு நாமும் அதே கட்டளைப்படி கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பிரதான வேலையை நாம் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆமென். எப்படி பாஸ்டர், இப்பதான் லாக்டவுனு, எங்கேயுமே போக முடியலையே, பக்கத்து வீட்டு 3வது வீட்டில் கூட போய் சொல்ல முடியலையே அப்படி என்று நம்ம வருத்தப்பட வேண்டியுமே அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஃபோன் காலில் எவ்வளோ பேர்கிட்ட நம்ம பேசுகிறோம் இயேசுவை பற்றி. எவ்வளோ ஜனங்கள் இப்போ சுகத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். நேற்று தினத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அருமையாக பாஸ்டரும் அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஞானமா அந்த வீடியோ வெளியாக்கி இருக்கிறார். எப்படியாவது இயேசுவோடைய அன்பை நாம் சொல்லி கொண்டேதான் இருக்க வேண்டும். ஒரு ஜாதி மத்தியிலும் இயேசு உங்க பக்கத்துல நிக்கிறாருங்க, நீங்க சுகம் அடைஞ்சிடுவீங்க, விசேஷமா அந்த கொள்ளை நோயிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கன்னு அவர் ஞானமா பேசுறது எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவோடைய சுவிசேஷம்
சென்று கொண்டுதான் இருக்கிறது. வீட்டிலே உட்கார்ந்து கூட இப்ப நம்ம எப்படி லைஃப் வர்ஷிப் பார்க்கிறோம், அது போல எத்தனையோ ஜனங்களை நம்ம அதன் மூலமாக போன் மூலியமாக சந்தித்து இயேசுவோட அன்பை சொல்லிக்கொண்டே இருக்கலாங்க. அதுக்கு முடிவே இல்லை. ஆமென். சோ இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அந்த பிரதான கட்டளை நமக்கு கொடுக்கிறார். அவர் அந்த சூழ்நிலையில கொடுக்கும்போது கூட அது ஒரு எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் ரொம்ப காட்டு தீய போல பரவற கட்டம் இல்லை. எல்லா கிறிஸ்தவர்களையும் பிடித்து சிறைசாலையில அடைத்து உபத்திரப்படுத்துற காலம் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு பிரதான கட்டளை கொடுத்து விட்டுதான் செல்கிறார். ஆமென். இந்த பிரதான கட்டளை எடுத்து எத்தனை பேர் அதில் செயல்படுத்தினார்கள்? விசேஷர்களும் சரி, நாமும் சரி, எத்தனை பேர் அதை இன்ன வரைக்கும் அதை நாம் கடைபிடிக்கிறோம் என்றுதான் இன்றைக்கு கேள்வி. அவர் என்ன சொல்றாரு? கடைசி வசனத்துல பார்க்கிறோம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து போயிட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து முடிவு பரியந்தம் நம்மளோட இருக்கிறேன்னு கொடுத்த ஒரே ஒரு நல்ல தேற்றவாளன் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். சகல சத்தியத்துக்குள்ளையும் நடத்துற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் விட்டுட்டு செல்றதுனாலதான் அவ்வளவு உறுதியா சொல்றாரு, உலக முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். சோ இப்படி கட்டளை கொடுத்த சீஷர்களில் ஒரு சீஷர் எப்படி இந்த பிரதான கட்டளையை அவர் கை கொண்டிருக்கிறார் என்று தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அது வேற யாரும் அல்ல, அவர் பெயர் பிலிப். சரிங்களா? எப்படி அவர் இந்த பிரதான கட்டளையை தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றின ஒரு சீஷனாக இருக்கிறார் என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இவர் தான் முதல் சீஷர் எருசலேமுக்கு வெளியே போய் இயேசுவோடைய அன்பை குறித்து, இயேசுவோடைய சத்தியத்தை சொன்ன ஒரே சீஷர் இந்த பிலிப்பாக காணப்படுவார். சரிங்களா? என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5 தொடங்கி 8 வரை. சரிங்களா? இப்படி இந்த பிலிப்பானவர் தன்னுடைய ஊழியத்தை, கர்த்தருடைய பிரதான கட்டளையை அவர் ஆரம்பிக்கிறார் என்று நாம் பார்ப்போமா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5 தொடங்கி 8 வரை. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப் செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். எப்ப ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய தேவை, அந்த ஒரு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆகுதோ, பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆகுதோ, என்ன ஆவாங்க? சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷத்து களி கூறுவாங்க. ஐயோ, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சனே, ஆனாலும் இதையும் மேற்கொண்டு வர ஒரு தெய்வம் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரே அப்படின்னு அவங்க நினைக்கிறப்ப அதை விட பெரிய சந்தோஷம் எதுவாக இருக்க முடியாது. ஆமென். அந்த ஒரு பிரதான கட்டளையை கை கொள்ற ஒரு கருவியாக அந்த இடத்துல பிலிப் செயல்பட்டதுனால அந்த இடத்துல அந்த பட்டணமே களி கூர்ந்துதான். ஆமென். அவர் ஒருவர் இருவருக்கு தான் அந்த சுகத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த நன்மையை பார்த்து, அந்த அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து அநேகர் அதில் இழுக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துவை போல இவர்களாம் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறார்களே, இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று அந்த பெயரோடு கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்துல பிலிப் மகிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார். ஆமென். சோ அவர் பாருங்க, அவருடைய பிரதான கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்ததுனால அந்த இடத்துல அவர் ஒரு சக்சஸ்ஃபுல், ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை அவரால் செய்ய முடிந்தது. ஆமென். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்து இந்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருப்பார். ஆமென். ஆனாலும் அந்த இடத்துல பிலிப்போட கீழ்ப்படிதல் இருந்ததுனாலதான் இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தையும் அந்த உணர்வையும் இருந்ததுனாலதான் பிலிப் இந்த
காரியங்களை எடுத்து அவரால் செய்ய முடிந்தது. என்னதான் அவர் சமாரியா பட்டணத்துல பெரிய பெரிய அதிசயங்களை செய்தாலும் ஒரு கட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் அவரை ஒரு வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லும் போது உடனடியாக அதற்கும் அவர் கீழ்ப்படிந்து போகிறார். ஆமே. அது அதே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும்போது, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். நல்ல ஒரு பட்டணத்துல இருக்கிற அவரை போயிட்டு வனாந்தரத்துக்கு போன்னு சொன்னனே, அவர் கேள்வி கேட்கல. என்ன ஆண்டவரே, இங்கதான் நான் நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன்னு, எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்குது, என்ன போய் வனாந்தரத்துக்கு போக சொல்றீங்களே, அப்புறம் எப்படி வேற யார் இதெல்லாம் அடுத்து செய்வான் என்று அவர் ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்கலங்க. வனாந்தரத்துக்கு போன்னு சொன்னானே அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் என்னை எங்கேயோ அனுப்புகிறார் என்று உடனடியாக அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு அவர் நல்ல கீழ்ப்படிந்ததுனால உடனடியாக அந்த இடத்திற்கு அவர் போகிறார். அங்க போனது நிமித்தம் என்ன நடந்துச்சு நம்ம தொடர்ந்து வாசிப்போமா? அதே அதிகாரத்துல 27 வாசிப்போம். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தோப்பியாருடைய ராஜஸ்திரியாக கத்தாக்கே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தோப்பியானுக்கு ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து எசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். 29வது வசனம். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப் ஓடி போய் சேர்ந்து அவன் எசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடுகிறவன் ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. இந்த மந்திரி பிலிப்பை நோக்கி கேட்கிறாரு, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவனை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பிலிப் பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். பார்த்தீங்களா? அவர் பரிசுத்த ஆவியானோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வனாந்தரத்துக்கு ஏன் போக சொன்னார்? நிச்சயமாக ஆண்டு என்ன ஒரு காரியம் செய்ய சொல்றாருன்னா, அங்க ஒரு திட்டத்தை ஆண்டு வச்சிருக்கிறாரு. எனக்கு புரியாவிட்டாலும் நான் கீழ்ப்படிந்து போகிறேன். அங்கு ஒரு ஆண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார் என்றுதான் அவர் கீழ்ப்படிந்து போனது நிமித்தம் இந்த எத்தோப்பியர் ரட்சிக்கப்பட்டார். ஆமே. சில வேளையில நம்மளுடைய ரேங்க் ரொம்ப உயரமா இருக்கலாம், அதாவது நம்ம பெரிய ஒரு ஸ்தானத்துல இருக்கலாம். தேவன் சொல்ற வேலை கொஞ்சம் ஸ்தானம் குறைஞ்ச வேலையா கூட இருக்கலாம். நம்ம அதை யோசிக்காம, அது ஒரு தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், இல்லைன்னா என்னை இந்த அளவுக்கு போக சொல்ல மாட்டார், நான் போய் தான் பார்க்கிறேனே அப்படின்னு எந்த வேலையிலும் தேவனுக்கு ஒரு ஊழியர்களாக நாம் இருக்க வேண்டும். பணிவிடைக்காரராக நாம் தாழ்த்தி இருக்க வேண்டும். அவர் சொல்லல பாருங்க, ஐயோ நான் எவ்வளவு பெரிய பிரசங்கியார், இந்த பட்டணமே என்னால களி கூறுது, அற்புதங்கள் அடையாளங்கள் நான் செய்யாத நாள் இல்லையே அப்படின்னு என்று அவர் சொல்லாதபடிக்கு வனாந்தரத்துக்கு போக சொன்னேன். வனாந்தரனா நம்ம என்ன யோசிப்போம்? அங்க ஒண்ணுமே இருக்காது, சரிங்களா? எந்த ஒரு வசதியும் அங்க இருக்காது. அங்க யாரை சந்திக்க போறோன்னு கூட தெரியாது, யாராவது இருப்பாங்களான்னு கூட அங்க தெரியாது. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு ரதத்தோடு நீ ஓடிப்போ, அது கூடயே அவர் ஓடி இருக்கணும், சரிங்களா? ரதத்துல உட்கார்ந்து இருக்கிற பார்த்து இவரு கூடயே ஓடி இருக்கணும், சரிங்களா? அவர் தன்னை தாழ்த்தி, ஆண்டவர் என்னமோ இதுல ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரே என்று சொல்லி உடனடியாக கீழ்ப்படிந்து போனது நிமித்தம்
இந்த எத்தியோப்பியர் ரட்சிக்கப்படுகிறார். மாத்திரமல்ல, உடனடியாக ஆண்டவருடைய பிரதான கட்டளை என்ன? அங்கேயே ஞானஸ்தானம் கொடுத்து அவர் இயேசுடைய ரட்சிப்புக்குள்ளாக அவர் நடத்தி விட்டு அந்த இடத்தை விட்டு பிலிப் காண போகிறார். ஆமென். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்துல தேவன் நம்மளை போய் செய்ய சொல்லுகிற ஊழியத்துக்கு உடனடியாக நம் கீழ்ப்படிந்து போகும்போது அது பெரிய ஒரு காரியங்களை செய்துவிடும். ஆமென். அவரை இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? என்னை காட்டிலும் நீ பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸோ நம்ம நம்மளுக்கு ஒன்று விளங்காம இருந்தாலும் நிச்சயமாக தேவன் இதில் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று பிலிப்பை போல 3 காரியங்கள் நம் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி பிலிப் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கும் வழிநடத்தலுக்கும் எந்த நேரமும் விழிப்பாக இருந்தாரோ, அதுபோல ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற அந்த விழிப்பு, அந்த வழிநடத்தலுக்குள்ள நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர் போய் உடனே தன்னுடைய மனதில் நினைத்ததை பிலிப் எதுவுமே சொல்லல. புரியுதுங்களா? அவர் முதலாவது அந்த அந்த எத்தியோப்பியரோட ஏறி உட்கார்ந்தோடனே அவர் எங்க அவருடைய போக்கஸ் இருந்துச்சோ, அதாவது அந்த எத்தியோப்பியர், நீ என்ன படிச்சிட்டு இருக்கிற, உனக்கு விளங்குதா அப்படின்னு அவர் அந்த உரையாடல் ஆரம்பிக்கிறார். அப்படி கேட்டோனே அவர்கிட்ட இருந்து வந்த கேள்வி என்ன? யாருமே எனக்கு இது விளக்கலன்னா எனக்கு எப்படி விளங்கும்? அதாவது அநேக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிந்து கொள்ற வாஞ்சை இருக்கு, ஆனா அது சரியான முறையில தெரியல. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்மளுடைய வேலையும் அதுதான். நம்ம பெரிய பெரிய மிஷினரியா ஃப்ளைட் எடுத்து வெளியூர்ல போய் பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம பக்கத்தொட்டுக்காரங்க கூட நிறைய கேள்வி இருக்கும் இயேசு கிறிஸ்துவை பத்தி. அப்ப இதுக்கு யாரோட உதவி நம்மளுக்கு வேணும்? பரிசுத்த ஆவியானோட உதவி வேணும். அவங்க என்ன கேள்வியில இருக்கிறாங்களோ அதை காட்டும்படி நம்ம கேட்கலாம். இப்ப அவரு அந்த அந்த ஐசியா புஸ்தகத்தை படிச்சதுனால பிலிப்புக்கு தெரியுது, இவரை இங்கேருந்து ஆரம்பிப்போம், அதை கொண்டாந்து அழகா சுவிசேஷத்துல முடிச்சாரு. இயேசு கிறிஸ்துவோட அன்பை முடிச்சாரு. கல்வாரி சிலுவை குறித்து பேசினார். உடனடியாக அவருக்கு அங்கே ரட்சிப்பும் கிடைத்தது. ஆமென். இது யார் செய்த காரியம்? பரிசுத்த ஆவியானவர். யார் மூலியமாக? பிலிப் மூலியமாக. ஏன்? அவர் கீழ்ப்படிந்து பரிசுத்தானோட சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால இந்த எத்தியோப்பியரை அவர் ஆதாயப்படுத்தி கொண்டார். ஆமென். அதனால ரெண்டாவது என்னது முக்கியமான காரியம்னா, அவர்கள் என்ன கேள்வியில இருக்கிறாங்களோ அந்த கேள்வியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த கேள்விக்கு நாம் பதில் கொடுத்து அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் போது அவர்கள் அந்த சத்தியத்துக்குள்ளாக வர ஆரம்பிப்பார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு தேவ வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். மூன்றாவதாக, எப்படி இயேசு கிறிஸ்து இந்த ஐசையால எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி முடித்தாருன்னு பிலிப் நல்ல தெளிவாக அவருக்கு சொன்னார். ஆமென். அது தொடர்ந்து நம்ம வாசிப்போமானா 36வது வசனத்திலிருந்து, இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தன் அருகே உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றார். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீர் இருந்து கரை ஏறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு அசோத்தியில் காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சிசேரியாவுக்கு வருகையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். ஆமென். பார்த்தோம்னா பிலிப் அவருடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருந்தார். எங்க போக சொல்றீங்க, நான் போற ஆண்டவர், யார்கிட்ட பேச சொல்றீங்க, நான் பேசுற ஆண்டவரேன் என்று ஒரு கீழ்ப்படிதலோடு இருந்த ஒரு சீஷனாக இந்த இடத்துல காணப்படுகிறார். எந்த ஒரு முரட்டாட்டமும் செய்யல. திடீர்னியா என்ன இங்கே அங்க போக சொல்றீங்க, அங்கே நீயா இங்க போக சொல்றீங்க என்று அவர் கேள்வி கேட்காதபடிக்கு கர்த்தர் கொடுத்த பிரதான கட்டளையை அவர் நிறைவேற்ற சந்தோஷமா அதை செய்து அநேக ஜனங்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்தின ஒரு சீஷனாக காணப்படுகிறார். ஆமென். சோ இது மூலியமாக நாம் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நாம் இயேசு கிறிஸ்துவோடைய சத்தியத்தை, அன்பை எடுத்து சொல்லும் போது
அவங்களுடைய வழியில் அவர்கள் எதில் நின்று கொண்டிருக்கிறார்களோ, எதை அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்களோ என்று முதலாவது அதை கண்டுபிடித்து பரிசுத்த ஆவியோட உதவி நிமித்தம் அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக அவர்களை கர்த்தருக்குள் நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க பாருங்க, ஸ்கூல்ல கூட டீச்சருங்கெல்லாம் படிச்சு கொடுத்துட்டு அவங்க படிச்சு கொடுக்குற கடமையை அவங்க படிச்சு கொடுப்பாங்க. அதே சமயம் எந்த கட்டம் அவங்களுக்கு புரியலன்னு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அவங்க கேட்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க கேள்விகளை கொண்டு வரும்போது அந்த டீச்சருக்கே ஈஸியாக இருக்கும். ஓ, உனக்கு இதுதான் இப்போ பிரச்சனையா, இதை நான் அழகாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டூடெண்ட் நல்லா விளங்கி கொண்டு அந்த காரியத்தில் அவங்க தேர்ச்சி பெறுவர்களாக இருப்பார்கள். ஆமென். நம்ம சுற்றிலும் ஜனங்களுக்கு உதவி செய்கிறோம், இயேசுவோட அன்பை சொல்லுகிறோம், சரிங்களா? சில கேள்விகள் அவர்களுக்குள்ள இருந்து கொண்டு இருக்கும். ஆமென். அப்ப நம்ம போயிட்டு உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு சொல்றீங்களா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும் போது நிச்சயமாக அதுல ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ 2 சாட்சிகள், உண்மையாய் நடந்த சாட்சிகளை உங்கள் மத்தியில் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இதன் மூலம் நிச்சயமாக உங்களுடைய ஆத்துமாவிலே, உங்களுடைய ஆவியிலே ஒரு உற்சாகம் அடைந்து இப்படியெல்லாம் நாம் செய்ய முடிகிறது கர்த்தருக்குள்ள என்று உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக இந்த சாட்சிகளை நான் கூறுகிறேன். ஆமென். ஸோ ஒரு பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறப்ப ஒரு பைபிள் ஸ்காலர், அதாவது வேத அறிஞர், அவர் நல்ல வேதம் படித்து நல்ல வேதத்தை நன்கு படித்து அறிஞ்ச ஒரு மனுஷன், அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பைபிள் படித்து கொண்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ பக்கத்தில் உட்கார்றாரு. அப்போ அவர் அந்த மாதிரி உட்காரப்ப அவருக்கு இந்த பிலிப்போட கதை நினைப்பு வந்துச்சான். இப்படி தானே எத்தோப்பியன் கேட்டார் ஒருத்தர் அப்படின்னு இவர் நினைச்சாரு, நம்மளும் அதே மாதிரி கேட்போமா, இந்த லேடி என்ன படிக்குதுன்னு அதுக்கு விளங்குதான்னு கேட்டு பார்ப்போமான்னு அவர் கேட்டாராம். நிச்சயமாக இது பரிசுத்த ஆவியானவர் தான் அவருக்கு அந்த காரியத்தை செய்திருக்கணும். அப்போ அவர் கேட்குறப்ப, நீ என்ன படிக்கிறன்னு உனக்கு விளங்குதா அப்படின்னு. அவங்க பிலிப்புக்கு எப்படி அந்த எத்தோப்பியன் பதில் சொன்னது போலேயே அவங்களும் சொன்னாங்களாம், எனக்கு யாரும் விவரித்து சொல்லலைன்னா எனக்கு எப்படி விளங்கணும். ஆனால் அவங்க படித்து கொண்டு இருக்கிறது புதிய ஏற்பாடு, சரிங்களா? அப்போ அவர் கேட்டாராம், எது உனக்கு விளங்கலை சொல்லு, நான் உதவி செய்கிறேன்னு சொன்னாராம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், யோவான் 12ஆம் அதிகாரம், நாமளும் சேர்ந்து படிப்போமே, நாமளும் இதில் கற்றுக்கொள்ளலாம் இல்லையா? யோவான் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். The book of John 12:32. யோவான் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். அவங்க கேட்குறாங்க, அந்த லேடி கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் இன்னும் இயேசு அறியாம இருக்காங்களே, எப்படி இழுத்து கொள்ளப்படுவாங்க அப்படின்னு இந்த லேடி யாரை கேட்குறாங்க, அந்த வேத அறிஞரை பார்த்து கேட்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அந்த இழுத்து கொள்ளப்படுவதுன்னு சொல்லும்போது சகோதரியே, அது ஒரு பலவந்தம், அதாவது கட்டாயப்படுத்தப்பட்டு தான் இழுக்கப்படுகிறார்கள். அதனாலதான் பிலிப்பியர் புஸ்தகத்துல ஒரு நாள் வரும், நிச்சயமாக ஒரு நாள் வரும், முழங்கால்கள் யாவும் முடங்கும் தானே சொல்லியிருக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது, அப்ப யாரெல்லாம் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்தான் ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிற ஒரு நாள் வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு, சரிங்களா? அப்ப அந்த லேடி யோசித்தாங்க, ஓ, முழங்கால் யாவும் முழங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், இயேசுதான் ஆண்டவர் என்று அவங்க அதை உணர்ந்து கொண்டாங்க, சரிங்களா? என்னதான் நம்ம ஆண்டவர் அறியாதவர்கள் நிச்சயமாக பரலோகத்துல வர முடியாது அப்படி என்று கூட நான் சொல்ல முடியாது. நம்மளுடைய கடமை, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால் ஆண்டவர் அறியாதவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். சில வேளையில இந்த கொள்ளை நோயினால மரித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அறியாதவர்களுக்கு நான் எப்படி ஜெபிப்பேன்னா, ஏசப்பா, நீங்க சாதாரண ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்காக வெளியேற பெற்ற ரத்தத்தை நீங்க சிந்தல ஏசப்பா, நீங்க சிந்தின ரத்தம் அது ரொம்ப மதிப்பற்றது, அது ரொம்ப பாடுள்ளது ஏசப்பா,
நிச்சயமாக இவங்க எல்லாம் உங்களோட பரலோகத்துல இருக்கணும் ஆண்டவரே. ஏன்னா மறிக்கிறவங்க எல்லாமே ஐசியூல இருந்து நிச்சயமாக என்னுடைய விசுவாசம் என்னன்னா கர்த்தர் தரிசனம் மூலமா அவர்களோட விடைப்படணும். ஆமென். எத்தனையோ முஸ்லிம் நண்பர்களுக்கு கர்த்தர் தரிசனமாகத்தான் தன் தேவன் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர்கள் ரட்சிப்பு அடைந்திருக்கிறார்கள். ஆமென். அவரே களத்துல இறங்கி ஜனங்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு சுவிசேஷகராக இருக்கிறதை கூட நாம் பார்க்கலாம். ஆமென். நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய ஜெபம் என்னவென்றால் எல்லோரும் மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும். ஒருவரும் கெட்டு பாதாளம் போகக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனாலதான் அவருடைய வருகை கூட தாமதித்து கொண்டிருக்கிறார் என்னோட வார்த்தையில சொல்லுகிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். அந்த மன துருக்கத்தின் தெய்வத்தோட உள்ளத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இப்படி பிலிப்பை போல எத்தனை ஜனங்களை நாம் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஆமென். அப்ப இந்த ஸ்திரீ அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறப்ப என்னை யாருமே கட்டாயப்படுத்த வேண்டாம், இயேசுவை நீ வணங்குன்னு. ஏன்னா என்னை இழுத்து கொண்டு வந்ததே அவருடைய அன்பு தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். ஆமென். இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை நான் ருசித்து பார்த்ததுனாலதான் நான் இழுக்கப்பட்டு அவரிடத்துல வந்தேன். அவருடைய அன்புக்கு முன்பாக என்னால நிற்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப யாரும் என்னை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசுவோட அன்பை என் வாழ்க்கையில நான் ருசித்து பார்த்திருக்கிறேன்னு இந்த சகோதரி அவரிடத்துல சொன்னாங்களாம். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சாட்சி, உண்மையாக நடந்த சாட்சி. இதெல்லாம் வெளியூர்ல நடந்த சாட்சி. நான் அடுத்து இதெல்லாம் ஒரு சேர்த்து வைப்போம் அப்படின்னு நான் அடிக்கடி இந்த சாட்சிகள்லாம் ரொம்ப படிக்கிற பழக்கம் உண்டு. ஸோ இந்த சகோதரி ஒரு நர்சிங் ஹோம்க்கு போனாங்களாம். சரிங்களா. இவங்க அவங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அப்போ அவங்க ஒரு சகோதரி அவங்க சந்தித்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு 30 வயதுக்குள்ள இருக்குமா. அப்ப அவங்கள பார்த்தோன்னே ஆண்டவர் அவருடைய அன்பை எடுத்து சொல்ல சொன்னாராம். அவங்க இயேசு கிறிஸ்து யாரு, அவங்க நம்மளுக்காக என்ன செய்தாரு அப்படின்னு வேதத்துல பார்த்து அந்த ரட்சிப்பை குறித்தெல்லாம் பேசும்போது அந்த சகோதரி சொல்ல ஆரம்பித்தாங்களாம், இப்படிப்பட்ட தேவனை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சான். உடனடியாக அவங்க வாயில அறிக்கை செய்ய வைத்து இயேசுதான் ஆண்டவர் அறிக்கை செய்ய வைத்து அவர்களுக்காக ஜெபித்த போது அந்த நர்சிங் ஹோமே ஒரு சந்தோஷத்துக்குள்ள வந்துச்சான். ஆமே. ஒரு நர்சிங் ஹோமே சந்தோஷத்துக்குள்ள வர்றது இருக்கட்டும், பரலோகத்துல எப்படிப்பட்ட சந்தோஷம் இருந்திருக்கும். ஒரு ஆத்துமா மனம் திரும்பி கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள வரும்போது எப்படிப்பட்ட களி கூறுதல் அங்க ஏற்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம எந்த இடத்துல யாரை சந்திக்க போறோம், அவங்க எப்படி ரெடியா இருக்க போறான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பரிசுத்த ஆவியானவரிடத்துல உதவி கேட்டு பிலிப்பை போல எந்த வேலையில நம்ம ஆயத்தமாக இயேசுவோட பிரதான கட்டளை நிறைவேற்றுகிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த சாட்சி என்னவென்றால், டைமனோமோடு கூட நாங்கெல்லாம் ஒரு பகுதிக்கு போயிருந்தோம், ட்ரிப் போயிருந்தோம். அப்போ எங்களை எல்லாம் ஒரு குரூப்பாக பிரித்து விட்டாங்க. அப்போ நானும் கொஞ்சம் பிள்ளைங்களும் ஒரு குரூப்பில் இருக்கிறப்ப எங்களை நடத்துகிற அந்த ஆர்கனைசேஷனோட ஒரு டீம் லீடர் எனக்கு அவங்க கிறிஸ்தவங்க, ஆனாலும் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரோ இல்லை அந்நிய பாஷை பேசுறதோ அதை பற்றி அவங்கள அறியாமல் இருந்தாங்க. ஸோ நான் ஒரு பாஸ்டர்னு தெரிந்தோடனே அவங்க மனம் விட்டு பேச ஆரம்பித்தாங்க. பாஸ்டர், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா, பரிசுத்த ஆவியானவர்னா என்னது, அந்நிய பாஷை பேசிதான் ஆகணுமான்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. 3 hour 4 hour நாங்கள் ட்ரிப் போனாலும் அந்த 3 hour 4 hour பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை குறித்து நான் அவங்கள்ட்ட சொல்ல அவங்களுக்கு ரொம்ப வாஞ்சை வந்துருச்சு. சரி பாஸ்டர், இன்னைக்கு நான் வீட்டில் போய் இதை நான் நிச்சயம் அப்ளை பண்ணி பார்ப்பேன் பாஸ்டர்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்துட்டு போனாங்க. சரிங்களா. ஆனால் அவங்க செய்தாங்களா இல்லையா நான் பார்க்கல. ஆனால் கான்டாக்ட் நம்பர் வாங்கினாங்க. எது ஒன்றுனா நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன் பாஸ்டர்னு சொன்னாங்க. அதோட அவங்களும் கால் பண்ணலை. எத்தனையோ வருஷம் கழிச்சு, நினைக்கிறேன் ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷம் கழிச்சு அவங்க கர்த்தர் என்னுடைய முகத்தை அவங்களுக்கு அதிகாலையில் 7 மணிக்கு காட்டினாராம். அந்த கட்டம் நான் எப்படி இருந்தேன்னா, எனக்கு கொஞ்சம் உடல் ரீதியில சுகவீனமா இருந்தேன். நீங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் செய்யற வேலையை நீங்க பார்க்கணும். அதுக்கு தான் அந்த சாட்சியை நான் சொல்றேன். அவங்களுக்கு 4 வருஷம் ஆச்சு. நம்ம எப்படியோ சொன்னோம் ஆண்டரை பத்தின்னு சொல்லிட்டு அதோட கான்டாக்ட் இல்லை. சரிங்களா.
அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, காலையில எழுந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய முகத்தை காட்டியிருக்கிறாரேன்னு சொல்லி இன்னொரு சகோதரி மூலியமா அந்த டைமண்ட் அவங்கள ஊழியம் செய்யறாங்களா, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா, நான் அவங்கள்ட்ட பேசலாமா, பரிசுத்தான அவங்களோட முகத்தை எனக்கு காட்டியிருக்கிறாரேன்னு சொல்ற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்களை வளர்த்திருக்கிறார். ஆமென். ஏன்? அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொன்னது நிமித்தம் அவங்க அதை கடைப்பிடிச்சு அவங்களோட ஆவியில நல்ல ஒரு சென்சிட்டிவா விழிப்புணர்வுகளாக மாறிவிட்டார்கள். ஆமென். நம்ம நினைக்கலாம், நம்ம சொல்றது இதெல்லாம் அவங்களுக்கு விளங்கியிருக்கா இல்லையானே. நம்ம எப்பயோ போடுற கனி நிச்சயமாக ஒரு நாள் பலன் கொடுக்கும். நிச்சயமாக நாம் விதைக்கிறத நாம் அறுப்போம். நன்மை விதைத்தால் நன்மையை அறுப்போம். அல்லேலூயா. கர்த்தரை குறித்தான காரியத்தை நம்ம விதைத்துட்டு நம்ம கூட மறந்துடலாம். ஆனா ஆண்டவர் அதை மறக்க மாட்டார். ஆமென். அந்த சகோதரி சொன்ன அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லும்போது அவங்க நிச்சயமாக அவங்க கேட்ட கேள்விக்கு அந்த பதிலெல்லாம் கொடுத்து அவங்க வீட்டுல போய் பரிசுத்த ஆவியானவர் நான் யாரு, அந்நிய பாஷை என்னன்னு அவங்க வாழ்க்கையில அது செயல்முறைக்கு கொண்டாடுறது நிமித்தம் இன்னைக்கு திருப்பி எனக்கே அவங்க சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதை கேட்க. அப்ப நான் நினைச்சேன், பாரு, சும்மா ஒரு ட்ரிப்புக்கு போனோம், ஒரு பரிசுத்த ஆவியானவரை பத்தி பேசணும். ஏன்னா அவங்களுடைய கேள்விதான் என்னுடைய பதிலா இருந்துச்சு. அதாவது அவங்க கேட்டாங்கல்ல, அதுலேருந்து தான் நான் ஆரம்பிச்சேன். அவங்க எந்த கட்டத்துல நிக்கிறாங்க, எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு சொல்லி அதை வைத்து நான் கற்றுக் கொடுக்கும் போது அவங்க இன்னும் அதை அதிகமாக கற்றுக்கொண்டு அதிக கனிகளை கொடுத்தார்கள். ஆமென். இன்றைக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போய் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படும் போது அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். நாம் ஒருவரை தான் ஆதாயப்படுத்தணும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் எத்தனையோ பெயருக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கலாம். அல்லேலூயா. எந்த நேரமும் நாம் சோர்ந்து போகாமல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை எல்லோரிடத்திலும் நாம் ஒரு பகிர்ந்து அந்த நற்செய்தியை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்திருக்கும், உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ அப்பா, இந்த சீஷர் பிலிப்பை நீர் எப்படி வல்லமையாக பயன்படுத்தினீர் ஆண்டவரை. நீர் கொண்டு செல்லுகிற இடமெல்லாம் அவர் உமக்கு கீழ்ப்படைந்து வந்தது நிமித்தம் ஆண்டவரை அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் ஜனங்களை ஆண்டவரை ராஜ்யத்துக்குள்ளாக அந்த மகன் சேர்த்தது போல ஆண்டவரை எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தின் ஆவினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பரிசுத்த ஆவியானவரை நீர் காட்டுகிற ஒவ்வொரு நபருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாகும் ஆண்டவரே. சிலர் கேள்விகளோடு இருக்கும்போது அவர்களுக்கு சரியான விடையை அப்பா நிமித்தம் நாங்கள் கொடுக்கிறவர்களாகும் ஆண்டவரே. அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தை ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்முறைக்கு கொண்டு வர கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் கருவியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவை அழிந்து போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல எவ்வளவு பேர் கேள்விகளோடும் ஆண்டவரே அப்பா எனக்கு ஒரு விடுதலை வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற மத்தியில கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் அந்த நற்செய்தியை கொண்டு செல்லுகிறவர்களாக எங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தும். கேட்ட வார்த்தை ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்துகிற பிள்ளைகளாக கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் வல்லமை நாமத்திலே ஜெபித்து விசுவாசத்திலே பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all.